திருச்சிற்றம்பலம். அடியாரத்துடைய வணங்கிறேன். நம்ம சோனசைல மாலை கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளியது மூலம் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 3வது பாடல். நீங்கரும் துயர்செய் வழிமுதன் மூன்றன் நிலை உளேன் அவை துறந்திடும் முன் வாங்கி நின் தனி வீட்டு உரைகுவான் விரும்பி வந்தனன் இனி குறிப்பறியேன் ஆங்குரை மதியே தாங்கி என்று உலகம் அரைகுறை அறநிறை மதியும் தாங்கிய முடியோடு ஓங்கிய சோனசைலனே கைலை நாயகனே. இது என்ன சொல்றாருன்னா, குறைந்த பிறைமதியை சூடினவர். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய கருணை. அவரை சரணடைந்த சந்திரனுக்கு மீண்டும் வாழ்வளிக்கிறேன் என்று கூறி ஒரு கலை மட்டும் உடைய அந்த சந்திரனை எடுத்து தன் மதியை தன் தலையில் சூடிக்கொண்டவர். அந்த குறைந்த பிறைமதியை சூடினவர் அப்படின்னு உலகத்தோர் கூறுகின்ற அந்த குறைவு நீங்கிறதுக்காக பூர்ணச்சந்திரனையும் தாங்கிய முடிய உடையவராய் ஓங்கி விளங்கிய சோனசைலரே கைலை நாயகரின்னு கூப்பிடுறாரு. அதாவது இப்படி குறையான இதை பிறைமதி சூடியிருக்காரே அப்படிங்கிற அந்த குறை நீங்குவதற்காக பூர்ணச்சந்திரனை தாங்கிய முடியை உடையவராய் சோனசைலராக கைலை நாயகராக இருக்கிறார் அப்படின்னு அழைக்கிறார். அதாவது நீங்கிறதுக்கு அரிய நம்மளால் ஒரு துயரத்தை நம்மளால் அதுலேருந்து நீங்க முடியாமல் நம்ம துயரப்படும் பொழுது இது என்ன செய்யுது? செய்யா நின்ற வாத பித்த ஸ்லேட்டுமங்களின் இடமாகிய இந்த சரீரத்தில் 3 இது இருக்கும், தெரியும் உங்களுக்கு. வாதம் பித்தம் கபம் சொல்லி 3 நாடி இருக்கும். அந்த 3 சரீரத்தில் இருக்குது. அது அந்த 3 நம்மளை இங்கேருந்து என்ன சொல்லுது, இந்த உடம்புலேருந்து துரத்துது நம்மளை. அந்த மாதிரி அது என்னை துரத்துறதுக்கு முன்னாலேயே அந்த முத்தி எனப்படுங்கிற அந்த வீட்டில், உன்னோட தனி வீட்டில் அதை சுதந்திரமாக நான் பெற்றுக்கொள்ளணும், அதில் நான் நிலை பேராக வசிக்கணும், அதுக்காக நான் ரொம்ப உன்னை காதலிக்கிறேன், அதை நான் காதலித்து அந்த வீட்டை அடைந்தேன். அப்போ தேவரீர் உன்னுடைய உள்ளம் எப்படி, நீ உன்னுடைய திருவுள்ளம் என்ன, உன் கருத்து என்ன, உன்னுடைய எண்ணம் இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எனக்கு தெரியாது, நான் உணர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுவாமி என்ன சொல்கிறாரு, நீ குறைவான சந்திரனை சூடியிருக்கேன்னு சொல்லி அந்த குறை நீங்குவதற்காக இங்கே சோனசைல கையில் என்ன செய்கிறார், இங்கே பூர்ணச்சந்திரனை அணிஞ்சிருக்காரு. பூர்ணச்சந்திரனோடு இருக்கிற மாதிரி ஓங்கி வழங்கிய அண்ணாமலையாக இருக்கீங்களே. இப்போ என் உடம்புலேருந்து நீங்க முடியாத துயரத்தை செய்கின்ற இந்த 3ம் எது வாத பித்த ஸ்லேட்டுமம் சொல்கிற அந்த 3ம் என் சரீரத்தை நீ துரத்துறதுக்கு முன்னால், அதாவது என்னுடைய வீட்டை விட்டு, நம்ம அந்த உடலை விட்டு உயிர் நீங்குவதற்கு முன்பாக உன்னுடைய வீட்டை, உன்னுடைய வீடு எங்கே இருக்குது, முத்தி எனப்படுகின்ற அந்த வீட்டில் நான் சுதந்திரமாக இருந்து அங்கேயே நான் நிலை பேராக என்றும் அந்த முத்தியிலேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சி உன்னை காதலித்து, அதாவது இறைவனை மிகவும் நேசித்து இறைவனை மனமாற உளமாற அவரை வேண்டி நான் உன்னையே அடைஞ்சிருக்கேன். இதில் தேவரீனா பெருமானே உன் திருவுள்ளம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அது உணர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த வாதம் பித்தம் ஸ்லேத்துமோ அப்படிங்கிற நோய்க்கு நம்ம உடம்புல அது ஒதுக்கியிருக்கோம். அது என்ன சொல்லும், ஒன்றுக்கொன்று முரணாகி அது ஒதுக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம நிலைபெயருடைய ஒரு வீட்டை பெறுவதற்காக நம்ம அவாவெய்தி மிகவும் அருத்தி ஆசைப்பட்டு அதை அடைஞ்ச மாதிரி அதை அப்படியே அறிவிக்கிறாரு. நான் அதை ஆசைப்பட்டு அடைஞ்சிருக்கேன். இந்த உடலில் உயிர் ஒதுக்கிருப்பது அப்படின்னா திருக்குறளில் வரும், புக்கில் அமைந்து இன்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாட்டு இதே ஆத்திச்சொல்ல எப்படி சொல்கிறாங்கன்னா, கனிமலை துவர்வாய் கோதையர்க்கு உருகும் கண்மணக் கொடியனுக்கு எண்ணி துணிமலை பிறவி தவிர்த்தனையென நின் சொலிபவர் இளையனுக்கு இறங்காய் பனிமலை கதிர்வந்து உரநிலை ஆடி பயின்ற பீடிகை என உதய தனிமலை இருப்ப வளர்ந்திடும் சோனசைலனே கைலை நாயகனே அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டை சொல்கிறாரு. அப்போ இந்த பாட்டு 4வது பாட்டு. அதாவது ஆத்திச்சுடி சொல்கிற மாதிரி இப்போ திருக்குறளில் சொல்கிறது தான் சொல்கிறாரு. இந்த உடம்புல இந்த உடம்பு துச்சாக இருக்கிற இந்த உயிர் இந்த உடம்புல இருக்குது. அது வெளியே போகிறதுக்கு முந்தி நீ உன் உடம்புல இருக்கிறத எனக்கு உன்னுடைய இதை நிலைபெயராக வசிப்பதற்கு உன்னுடைய முத்தி என்ற வீட்டை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் வேண்டுகிறார். இதை கொஞ்சம் கருத்துரை என்னென்னா, இப்போ வீட்டிலலாம் சொல்லுவாங்க, எலி வலைனாலும் தனி வலை அப்படின்னு சொல்லி அம்மாலாம் சொல்ல கேட்டிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் சிரமப்பட்டிருக்காங்க அவங்களாம் ஒன்று குடித்தனத்தில். எல்லாம் ஒரு பெரிய காம்பவுண்டில் எல்லோரும் மொத்தமாக இருப்பாங்க. அதில் ஒண்டிக்கிட்டு அவங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு தனி வீடு கிடச்சிது. அதில் நம்ம சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியுது, அங்கே நம்ம மட்டும் குடித்தனம் இல்லை, ஒரு சில எலிகளும் இருக்குது அந்த வீட்டில். அதனால் தொல்லையாகவும் இருக்குது.
ஆரம்பத்தில் அந்த எலி என்ன செய்யுது, வெளியிலேருந்து தான் வந்து தொல்லை கொடுக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாளடைவா என்ன தெரியுதுன்னா, அந்த வீடு நம்ம தனி வலை நினச்சி நம்ம அமைச்சிருந்த அந்த எலி வலையில், அதாவது அந்த வீட்டில் நமக்கு உடம்பு அது வந்து எதை சொல்கிறாலும் உடம்பை சொல்கிறாரு. நம்ம உடம்பு இந்த உயிர் உயிர் வந்து இந்த உடம்புக்குள்ள இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாரு. அந்த எலியெல்லாம் என்ன செய்யுது, நம்ம கூடயே இருந்து அது நிம்மதியாக வாசம் செய்யுது. முதல்ல என்ன செய்யுது, ராத்திரில மட்டும் உழவி உபத்திரம் செய்யுது அந்த எலியெல்லாம். நாளாக என்ன செய்யுது, பகல்லையும் உழவ ஆரம்பிச்சிருது. நம்ம என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், வலையை அடைக்கிறோம், வேறு பக்கம் திறந்து வைக்கிறோம், எலி மருந்து வைக்கிறோம், காத்திருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் அது லாவகமாக தவிர்த்துட்டு அட்டகாசம் பண்ணுதுங்க அந்த எலி. நம்மளுக்கு என்ன செய்யறதுனே புரியல. முடிவாக ஒன்று செய்கிறாரு, பேசாமல் சொந்த வீட்டை காலி செஞ்சு வாடகை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, அதனால் ஒருத்தர் சொன்ன செய்தி நினைவுக்கு வருது. இந்த உடல் தங்குறதுக்காக சொந்த வீட்டை தேர்ந்தெடுத்து தோற்று போனேன், இந்த உயிர் தங்குற இந்த உடம்பு மட்டும் என்ன, உயிர் வந்து தன் சொந்த வீடு நினச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து வீட்டை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்காரு. நம்ம உடல் தங்குறதுக்காக சொந்த வீட்டை தேர்ந்து நம்ம என்ன செஞ்சோம், தோற்று போயிட்டோம். ஏன்னா எலியெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுது. அப்படி அதே மாதிரி நம்ம உயிர் தங்குவதற்காக கொண்டு வந்த இந்த உடம்பு இது மட்டும் என்ன, இதே நம்ம சொந்த வீடு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் மூவர் இந்த உடம்பாகி வீட்டை ஏற்கனவே உரிமை கொண்டாடி ஆக்கிரமித்துட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் யாரு, வாதம் பித்தம் ஸ்லேத்துமம். உடல் முழுவதும் இவங்க கட்டுப்பாடு தான் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம உடம்பு வாங்கிட்டு வந்திருக்கோன்ட்டு. இல்லை, அந்த உடம்பை ஏற்கனவே 3 பேர் பிடிச்சிக்கிட்டு அவங்க தான் நம்மளை வந்து இயக்குறாங்க. அது எப்படின்னா, புலனைந்தும் பொறிகளங்கி மதிமயங்கி அறவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அப்படின்னு ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் வரும். நம்ம எல்லாத்தையும் கலங்கி புலனைந்தும் பொறி கலங்கிருச்சு, மதி மயங்கிருச்சு, அறிவு அழிஞ்சிருச்சு. ஐமேல்னா அந்த கோழை தொண்டையில் வந்து ஒரு ஐந்து ஒரு ஒரு கோழை மாதிரி இருக்கும், அது உந்தி மேலே வந்தால் தான் உயிர் போகும்போது குறக்குறன்னு நம்மளுக்கு தொண்டையை அடைக்கும். அதுதான் அந்த மாதிரி நம்ம அளவந்து கிடக்கும்போது அப்படின்னு சொல்லி பிள்ளையார் ஞானசம்பந்த பிள்ளையார் பாடுற பாட்டில் வரும். அப்புறம் வந்து அருணகிரிநாதர் சொல்லுவார், ஐயும் ஒரு நோயும் மையலும்னு சொல்லுவார். ஐயும் அந்த கோழையும் நம்ம நோயும் எல்லாம். இந்த மாதிரி எப்போ உயிரை வந்து உடம்பை விட்டு வெளியே வரட்டும் தெரியாது. நம்மளுக்கு தெரியுமா, நம்ம உயிர் வந்து உடம்பு எப்போ நம்மளை வரட்டி விடும் தெரியாது. நீங்கரும் துயர் செய் வழி முதல் 3 நிலையுளேன் அவை துறந்திடும் அப்படின்னு சொல்லி சிவபிரகாஷ் சுவாமி அதுக்காக தான் அண்ணாமலையார்ட்ட முறையிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீக்குதற்கு அரிதான இந்த துயர உயிருக்கு செய்து வருது எது, இந்த 3 இந்த வழி 3 அதை உயிருக்கு துயரம் செய்கிறது. இந்த சிரேத்தம்னா என்ன, ஐ அப்படிங்கிற கோழை தான், அது நான் தான் அரசன் அப்படி மாற்றிட்டுது. இது ஒரு நாள் என்னை துரத்து தான் போகுது. சரி, வேறு வீட்டுக்கு போனால் என்ன, அங்கேயும் இதே கதை தானே. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொரு தடவை உடம்பு எடுத்தாலும் அங்கேயும் இதே தான் இருக்கும். எத்தனை தடவை நம்ம உடம்பு எடுத்து வந்தாலும் நம்மளுடைய வினை தீர்வதற்கு முடியாது. அதனால் அண்ணாமலையார் என்ன சொல்கிறாரு, என்னை துரத்தி தங்குமிடம் இல்லாமல் நிறுத்துறதுக்கு முன்னால் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், நான் சாமிகள் இந்த உயிர் தங்குவதற்கு சிறந்த வீடு எது, அண்ணாமலையாரோட வீடு தான். அவன் வீட்டுக்கே நம்ம குடி போயிடணும். அந்த வீடு ஈஸ்வனோட தனி வீடு. நம்ம கேள்வி கேட்பாரோ துரத்தி விடுறதுக்கோ தொல்லை தருவதற்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு எப்படி குடி போக முடியும், அது உரிமை பெற்றால் தான் செல்லக்கூடிய வீடு. நம்ம அந்த வீட்டை வாங்கினா தான் நம்மளுக்கு உரிமை வரும். சரி, அண்ணாமலையார்ட்டே கேட்போம், நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பத்தை தெரிவிப்போம் அப்படின்னு சுவாமி என்ன சொல்கிறாரு, நீங்கரும் துயர் செல் வழி முதல் 3 நிலையுளேன் அவை துறந்திடும் முன் வாங்கி நின் தனி வீடு உரைகுவான் விரும்பி வந்தனன் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு வாங்க விருப்பம்தான், ஆனால் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுமே. அதுக்கு விலையா என்ன கேட்பாரோ தெரியலையே. நம்ம விரும்பி வாங்க வந்திருக்கோம் அப்படின்னா விற்கிறவர் சொல்கிறவளை தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தனி வீடு விரும்பி திருவண்ணாமலை வந்து நிற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அநேகர். அவர் ஏகன், நம்ம அநேகர். அப்போ என்ன வேலை சொல்கிறாரு, யாருக்கு விற்பார் அப்படின்னு சிவபிரகாஷ் சுவாமி என்ன சொல்கிறாரு, நின் குறிப்பு அறியேன், எனக்கு தெரில உன் எண்ணம் என்று என்னவென்று நான் அறியேன். அது விற்கும் விருப்பம் பற்றியா, அது விலை பற்றிய குறிப்பா, இல்லை விற்பவர் பற்றிய குறிப்பா, எதுவும் நமக்கு தெரியாது. உடல் பற்றிய வெறுப்பு தான் நம்ம அவனை வீடு வாங்குறதுக்கு முதல் தகுதி இல்லையா, நம்ம உடம்பை வெறுக்கணும். இன்னொன்று, பிறப்பு முடிகிறதுக்குள்ள உயிரோட நிலை பற்றி நம்ம உறுதி செய்கிறதுக்காக நம்ம வீடு வாங்குறது நமக்கு 2வது தகுதி இல்லையா. நம்ம இந்த முடிகிறதுக்குள்ள இந்த உயிர், இந்த பிறவி நம்ம எடுத்து வந்த பிறவி முடிகிறதுக்குள்ளேயே நம்முடைய உயிரோட இது அடுத்த நிலைமை என்ன அப்படிங்கிறத உறுதி செய்யணும். அப்போ முத்தின்ற பேரில் சொர்க்கம் அப்படிங்கிற வீடெல்லாம் விரும்பக்கூடாது. நம்ம வந்து அதான் பதமுத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து போனால் போதும், அங்கே போய் நல்லா நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கெல்லாம் இருந்து எத்தனை ஆண்டு வாழ்ந்தாலும் மீண்டும் நம்ம பிறவி எடுத்து வந்து ஞானம் பெற்று தான் இறைவனை அடைய முடியும். அப்போ இந்த தகுதி நம்மளுக்கு இருக்கிறதுனால அண்ணாமலையாட்ட தனி வீடு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சுவாமி. எப்படி முத்தின்ற பேரில் சொர்க்கத்தை நான் விரும்பலை, இதுதான் 3வது தகுதி. முதல் தகுதி நம்ம உடம்பை வெறுக்கணும். 2வது தகுதி உயிரோட நிலை பற்றி உறுதி செய்யறதுக்காக அடுத்து இந்த பிறப்பு முடிஞ்ச பிறகு அடுத்தது என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். அதை விட்டுட்டு இருக்கிறதையே வந்து சந்தோஷமாக உழண்டு கொண்டு இருந்தால் அப்படியே தான் இருக்கணும். அதனால் 2வது தகுதி என்ன, பிறப்பு முடிகிறதுக்குள்ளே நம்மளுடைய நிலையை உறுதி செய்து கொள்ளணும்.
அப்புறம் முத்தின்ற பேரில் சொர்க்கம் போகிறேன் வைகுண்டம் போகிறேன் அங்கே போய் நான் நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து விரும்பாமல் இருக்கிறது தான் 3வது தகுதி. இந்த தகுதி பற்றி அண்ணாமலையோட குறிப்பை எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய சுவாமிகள். நல்ல பதில் சொல்கிறாரு, பதில் சொல்லுவார் அப்படின்னு காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உலகமெல்லாம் ஈசனை பற்றி ஒரு குறை சொல்லும். என்ன சொல்லும்? அவர் வளராத அந்த நிரம்பாத நிலவ குறை நிலாவே அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும். அந்த குறையை நீக்கிற எது? திருவண்ணாமலை தான். கார்த்திகை தீபத்தில் மலை வடிவில் முழு நிலவை முடியில் தாங்கி காட்சிட்டார். எது? அந்த நம்ம ஏற்றுறோம்ல அந்த தீபம், அதுதான் அவருடைய முழு நிலவு. இந்த குறையும், அதாவது அந்த குறை நிலாவை அணிந்திருக்கிறார், இந்த குறையும் அற்றுப்போன இடம் திருவண்ணாமலை. அதனால் நம்ம குறைகள் நீங்கணும்னா நம்ம வர வேண்டிய இடம் அப்படின்னா நம்ம செல்ல வேண்டிய இடம் எது? அண்ணாமலை தான், திரு அண்ணாமலையே தான். ஆம், அதாவது குறைமதியே தாங்கி என்று உலகம் அரை குறை அறநிறை மதியும் தாங்கிய முடியோடு ஓங்கிய சோனசேரனே கைலை நாயகனேன்னு சொல்றாரு சுவாமிகள். குறைமதினா என்ன? குறையா மதி. நிறைமதியும் தாங்கிய முடியோடு ஓங்கிய அப்படின்னு அர்த்தம். அப்போனா உச்சியில் முழுநிலவு தோன்றுவது தான் நம்ம ஏற்றுகின்ற தீபம். தீபத்திருவிழா அன்று மலை உச்சியில் ஏற்றுறாங்கல்ல, அதுதான் முழுநிலவு. அப்போ குறைமதி தாங்கின பற்றி பிள்ளையார் வந்து திருவண்ணாமலை பதியத்தில் வரும். அதாவது மஞ்சை பொழுந்த மதியஞ்சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்டத்தடக்கும் அதுவும் நம்மை பொருள் போலும் அப்படின்னு பாடுறாரு. இப்போ இதுதான் சிவபிரகாஷ் சுவாமிகள் பாடிய முழு பாட்டோடைய பொருள். அடுத்த பாடல் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.